வணக்கம். கடந்த 14/9/2024 அன்று தஞ்சை மாவட்ட மைய நூலகத்தில் வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா. கோபாலகிருட்டிணன் அவர்களின் பெருமுயற்சியால் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு ச. முரசொலி அவர்கள் தலைமையில் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு டி.கே.ஜி. நீலமேகம், தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் மாண்புநிறை சன். ராமநாதன், தஞ்சாவூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமதி உஷா புண்ணியமூர்த்தி, தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர் மாண்புநிறை மருத்துவர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் முன்னிலையில் தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமிகு சே. தியாகராசன் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு மூலிகை தோட்டத்திற்காக 100 மூலிகை செடிகளை நடும் பணியினை தொடங்கி வைத்ததை நாம் அறிவோம். இம்மூலிகை தோட்டத்தினை வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா. கோபாலகிருட்டிணன் அவர்களும், வாசகர் வட்டத்தைச் சார்ந்த நல்லாசிரியர் கா. அறிவானந்தம், திரு ராஜவேலு, திரு ராம செல்வராசு, திரு பஞ்சாட்சரம், திரு இளஞ்செழியன், திரு குருநாதன் ஆகியோரும் மற்றும் பலரும் தங்கள் சொந்த தோட்டத்தை பேணி காப்பது போல் தினமும் காத்து வளர்த்து வருகின்றனர். இருபத்தி 6/9/2024 வியாழக்கிழமை எளியேனான எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானும் ஒரு மூலிகை செடியின் கால்களை, வேர்களை மண்ணுள் நிலைநிறுத்தி நீர் தெளித்து மகிழ்ந்தேன். மாவட்ட மைய நூலக கட்டடத்தின் மறுபுறம் தஞ்சை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி.கே.ஜி. நீலமேகம் அவர்கள் வழங்கியுள்ள தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து ஒரு நவீன கழிப்பறை கட்டடம் ஒன்று உயிர் பெற்று எழுந்து வருகிறது. மொத்தத்தில் தஞ்சை மாவட்ட மைய நூலகம் புது பொலிவு பெற்று உயர்ந்து வருகிறது. 26/9/2024 வியாழக்கிழமை காலை தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தில் வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா. கோபாலகிருட்டிணன் அவர்கள் தலைமையில் பேராசிரியர் கோ. விஜயராமலிங்கம் அவர்கள் முன்னிலையில் வாசகர் வட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட நூலக அலுவலர் திரு ப. முத்து, திரு ராஜவேலு, திரு பன்னீர்செல்வம், நல்லாசிரியர் திரு கா. அறிவானந்தம், திரு ராம செல்வராசு, திரு பழனிசாமி, திரு ராமச்சந்திரசேகரன், கவிஞர் பஞ்சாட்சரம், திரு முத்தையா, திரு இளஞ்செழியன், திரு தர்மராஜ், திரு ஐயனார், திரு குருநாதன் மற்றும் கரந்தை ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தஞ்சை மாவட்ட மைய நூலக வளர்ச்சிக்கான பல முக்கிய முடிவுகள், எதிர்கால செயல் திட்டங்கள் விவாதிக்கப்பெற்று ஏற்றுக்கொள்ளப்பெற்று தீர்மானங்களாக நிறைவேற்றப்பெற்றன.